Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரெட் ஆம்லேட். வாங்க சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. பிரெட் ஆம்லேட்டுக்கு முதல்ல நம்ம புதினா சட்னியை ரெடி பண்ணிப்போம். ஒரு கை புதினா, அரை கை கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நம்மளுக்கு ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ முட்டை அடித்து எடுத்துப்போம். 2 முட்டை எடுத்திருக்கேன் நான். கால் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இதை நல்லா அடிச்சுப்போம். நல்லா அடித்தாச்சு. இதையும் ஓரமாக எடுத்து வச்சுப்போம். அடுத்து நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் பட்டர் போட்டு 2 ப்ரெட்டை இந்த பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுப்போம். இந்த பக்கத்தில் பட்டர் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். திருப்பி போடுவோம். ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகட்டும். ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே தவாவில் ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் போட்டு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். இல்லைன்னா அடியில் வந்து பெப்பர்லாம் அப்படியே தங்கிடும். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை இதில் நம்ம போட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா சட்னியை ஒரு ப்ரெட் மேலே இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். இந்த ஒரு ப்ரெட்டில் துருகுன சீஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். சீஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த சீஸ் போட்டு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 முட்டை, ப்ரெட்டு, இந்த சீஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு சைடு அப்படியே இப்படி திருப்பி போட்டுருங்க. இப்போ இந்த ப்ரெட்டை அப்படியே இது மேலே அப்படியே திருப்பி போட்டுருங்க. இது திருப்பி இப்படி திருப்பி போடுங்க. திரும்ப ஒரு சைடு திருப்பி போடுங்க. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்படி கட் பண்ணுங்கள். நடுவில் பாருங்கள், அந்த சட்னி சீஸ் எல்லாம் நல்லா செட் ஆகி ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிருக்கு. ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு சாஸ் வச்சு இப்படி பசங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அடம் பிடிக்காமல் மிச்சம் வைக்காமல் சீராக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.